அக்னீஸ்வரன் சார், இப்போ காசிநாத பாரதி சார் சொன்னார், அதிமுகவோட சாதனையும் திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் தான் பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேர்தலில் வந்துட்டா கூட்டணி கணக்குகள், அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தானே பேசு பொருளாக இருக்கும். அதை தாண்டி காசிநாத பாரதி சார் சொன்ன மாதிரி திமுகவின் முறைகேடுகள் அதிக பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி கட்சி எத்தனை திமுகவோட இருக்கிறாங்கன்னா 21 கூட்டணி கட்சி. ஆனால் முதல்ல அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திய நாட்டில் மத்திய அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு 23 கட்சி தேவைப்பட்டது. ஒட்டுமொத்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு 23 கட்சிகள் தேவைப்பட்டது. ஓகே. ஆனால் 80 ஆண்டுகால கட்சி ஆட்சி அமைப்பதற்கு 2026 21 கட்சிகள் தேவைப்படுகிறது என்றால் எவ்வளவு பலவீனமான ஒரு நிர்வாக திறனில் எவ்வளவு கோட்டை விட்டிருந்தால் இப்போ இந்த இது நடக்கும். இப்போ என்னென்ன வியூகங்கள் எல்லாம் 2026 இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய தலைப்பு. அவரவருடைய பிரச்சார யுக்திகள் வியூகங்களாக இருக்கும். சமூக வலைதளங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடியது வியூகங்களாக இருக்கும். பொதுக்கூட்டங்களில் அரசியல் தலைவர்கள் பேசுகிற விதம், விவாதிக்கிற பாங்கு வியூகங்களாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் நடப்பு நிகழ்வுகள் அரசியல்ல அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் இப்போ திமுகவாக இருக்கட்டும், இப்போ அதிமுக 3 கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டுட்டாங்க. நீங்கள் இப்போ அரசியல் கட்சிகள் பேசக்கூடிய விவகாரம்னு சொல்கிறீங்களே, அப்புறம் அரசியல் கட்சிகள் இப்போ அதிமுக 3 கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டாங்க, திமுகவும் நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டுட்டே இருக்காங்களா? அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்காதா? நான் என்ன கேட்குறேன், இப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்சி அமைக்க போகிறீங்கல்ல, இதுக்கு புதுசாக வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஏற்கனவே கொடுத்ததை நீங்கள் செஞ்சிட்டீங்களான்னு சொன்னீங்கனாலே அதுவே பெரிய வாக்குறுதி. அதான் சார் 90% செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. 100மே செஞ்சுட்டாங்க சார், பிரச்சனையே இல்லை. பிறகு எதுக்கு 21 கட்சி தேவை சார்? அது கூட்டணி அமைக்க, எல்லா கூட்டணியுமே என்ன தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க, அமைச்சிட்டாங்க. திமுக அவங்களோட இலக்கு 200 தொகுதியில் வெல்றத இலக்காக இருக்குது, அதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்க 2021 1% வாக்கு, 2024 2% வாக்கு, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை. ஆனால் 0.43%, 0.5% கூட எடுக்காத தேமுதிகவுக்கு நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் மதிக்கலைன்னு அர்த்தம். கரெக்டா? கட்சிகளை அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே சார். அவங்க எதைத்தான் அக்செப்ட் பண்ணிக்கல சொல்லுங்க? வேங்கை வயலில் சிபிஐக்கு கொடுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. திருத்தணியில் ஒரு பையனை ரயில்வே இதில் அடிச்சு நொறுக்குனாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, போராட்டமா பண்ணாங்க. அதை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்னைக்கு அரக்கோணத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நாட்டு வெடிகுண்டு நடக்குமா? ஓகே. ஏன் சார், உங்களுக்கு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை ஒரு குற்றம் ஏற்கனவே நடந்திருக்குன்னா அந்த நடக்கிறத தடுக்கிறதுக்கு தானே சார் காவல்துறை. 17-18 துறைகள் காவல்துறைக்குள்ளே பிரிவுகள் இருக்குல்ல. இல்லை, இப்போ திமுக செய்யக்கூடிய தேர்தல் வியூகங்களை தாண்டி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அளவுக்கு அப்போ அவலங்கள் மிகையா இருக்கா? அதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசாதீங்க, நடக்கத்தான் செய்யும். அதனால இந்தாங்க பிடிங்க 5000 வச்சுக்கோங்க, கப் சூப் கதவடை வாய் முடிக்கோ, ஏதாவது பேசுவீங்க சார். அவங்க கோடைகால நிதி, மகளிர் உரிமை தொகை தானே சார் சேர்த்து போட்டிருக்காங்க. ஏதோ அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக 5000 கொடுத்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பீகாரில் 10,000 கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நம்ம என்னமோ பெரிய அப்பளு கட்டுற ஆட்சி நடத்துற மாதிரி நீங்கள் இப்போ 5000 மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறீங்க? இல்லை இதுக்கெல்லாம் கேஸ் போட்டுருவாங்க. ஓகே. நான் கேட்குறேன், வாங்காதவங்கெல்லாம் கேஸ் போட்டாங்களா இது வரைக்கும்? இல்லையே. எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இல்லையே. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த பாகுபாடு, அதான் ஆட்சிக்கு வந்துட்டா 2000 உயர்த்தி தருவோம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு திமுக அரசு சொல்லியிருக்கு. எனக்கு என்ன, அது மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருள், குறிப்பா பெண்கள் ஓட்டுக்கு அது கவர்றதுக்கு அது ஈஸியா இருக்காதா? தமிழ்நாட்டு மக்களை உழைக்க விடாம மீண்டும் மீண்டும் நாங்க காசு கொடுக்கறத வாங்கி 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 இதை காத்துக்கிட்டே இருங்க, இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் சுபிட்சமாயிருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்கம் காசை கொடுத்து மக்களை அடி சோம்பேறிகளாக மாற்றுவது ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் சொன்னா அப்புறம் என்ன? நீங்க அனைவருக்கும் அனைவரும் கிடைக்கும்ன்றீங்க. ஒண்ணு அதை மாத்துங்க,
ஓகே. அல்லது இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் 2000 கொடுப்போம், 5000 கொடுப்போம், தேர்தல் வந்தால் அடுத்து 2029 10,000 கொடுப்போம், அப்படியாவது சொல்லுங்க. இப்படி நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் வரியை ஏற்றுவோம், அப்படியாவது சொல்லுங்க. ஆகவே முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மக்கள் ரசிக்கல, ஏத்துக்கல, அதிருப்தியா இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் முகம் சுளிக்கிறாங்க. அதனாலதான் யார் வந்தாலும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற நிலைமை இன்னைக்கு திமுக பலவீன அரசாங்கத்தின் சாட்சிகளே அதுக்கு ஒரு காட்சியா நான் பார்க்கிறேன். ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சியில் சொல்லாத வாக்குறுதிகளையும் நாங்க செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றுதா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. பத்தாவது இப்ப 20 கட்சிகளுக்கு மேல எங்ககிட்ட ஒரு மெகா கூட்டணி இருக்கு, பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்றாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு மக்களை வந்து கவர செய்ய, ஓட்டளிக்க அனுமதிக்காதாது? இல்லை, தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. எப்பா நீங்க எதை தாப்பா செஞ்சீங்கன்னு தானே கேள்வி. 7.5 அதிமுக கொடுத்துச்சா? நாங்க வந்தா செஞ்சிருவோம், இந்தியாவில் யாராலையும் செய்ய முடியாது, நாங்க செஞ்சிருவோம்னு மாறுதட்டுச்சா? இல்ல. ஒரு சாமானிய மனிதர்களால் ஒரு சரித்திரத்தை உருவாக்க முடியுதுன்னா நீங்க எதைத்தான் செஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். கடனை நிறைய வாங்கியிருக்கீங்க, வரியை நிறைய உயர்த்திருக்கிறீங்க சார். இதுவரைக்கும் தமிழக அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் 151 பேர் அரசாங்கத்தின் கவனக்குறைவினால் இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷத்துக்கும் கணக்கு இருக்கு. 2022 தஞ்சாவூர் தேர் தீ விபத்து 11 பேர், 2023 மரக்காணம் 23 பேர், 2024 கள்ளக்குறிச்சி 69 பேர், அதுக்கப்புறம் இங்க வானு ஊர்தி சாகசம் முதலமைச்சர் தலைமையில் நடந்தது 5 பேர், அப்புறம் கரூர்ல 43 பேர். இப்போ எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பாருங்க, 151 பேர் இறந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சியில. இதை ஐயா கி வீரமணி அன்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? அண்ணன் திருமாவளவன் கேட்பாரா? அண்ணன் செல்வ பெருந்தகை கேட்பாரா? இல்ல அண்ணன் வீரபாண்டியன் புதுசா வந்திருக்காரு, முத்தரசன் ஐயாவுக்கு பதிலா, பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பதிலா ஐயா சண்முகம் வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் நீட்டு விளக்குக்காக மவுண்ட் ரோட்ல என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஆனா புரியுது, இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. ஆனா இப்ப திமுக அமைச்சிருக்க திமுகவோட கூட்டணி கணக்குகள், இந்த வாக்குறுதி, அடுத்து பிரச்சாரம், இந்த வியூகங்கள்லாம் திமுகவுக்கு கை கொடுக்காதாப்போ? எல்லாமே தவிடுபடியாகும், எல்லாமே சுக்கு நூறாக சிதறும். மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த பூச்சாண்டி வருது, இந்த மாதிரி நிலாவை பார்த்து சோறு ஊட்டுற காலங்கள் போயிடுச்சு. பாஜகவை காட்டி நீங்க போய் பாஜகவில் இருந்தா, இன்னொன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஆளுநரை மாத்தாதீங்க, அவர் எங்களுக்காக நல்லா பிரச்சாரம் பண்றாரு, அவர் இருந்தா தான் இந்த ஆட்சி தொடரும்டாரு. அவரை மாத்திட்டாங்க, அப்ப ஆட்சி போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, காங்கிரஸுக்கு எப்பயெல்லாம் சீட்டு நிறைய கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் திமுக தோக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சில வரலாற்றுல நடந்தது. 80களில் இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது 110 சீட்டு தான் சார் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 3 சீட்டு தானே அதிகமா கொடுத்துருக்காங்க. 2021 எத்தனை சீட்டு கொடுத்தீங்க சொல்லுங்க? 25. எத்தனை ஜெயிச்சாங்க? 18. சரி, அதுக்கு பிறகு என்ன சாதனை பண்ணிட்டாங்க? 28 ஆக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். அப்ப ராஜ்யசபா ஒண்ணு சேர்த்து கொடுத்துருக்கீங்களே, ஏன்னு கேக்குறேன். நீங்க காங்கிரஸுக்கே பயப்படுறீங்கன்னு அர்த்தம். என்னது போராடி இருக்கிறோம்ல, பெரிய தேசிய சுதந்திர போராட்டம். இன்னைக்கு இப்ப 2025 தான் சார் இந்தியா தமிழ்நாடு சுதந்திரமே பெற்றுச்சு. ரைட்டுங்களா? இவங்க போராடி இருக்கிறாங்க. யாரு கூட? விஜய் கூட போராடிட்டு பாத்தீங்களா எங்களுக்கு விஜய் இருக்கிறாரு பார்த்துக்குங்க, நாங்க போனோம்னா எல்லா சிறுபான்மை வாக்குகளும் அங்கிட்டு ஓடிடும், அங்கிட்டு தான் இளைஞர் கூட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு பாவம் இதுக்கு தப்பு கணக்கு போட்டு முதலமைச்சரே இதுக்கு கீழே இறங்கி வந்துட்டார். சார் அக்னீஸ்வரன் சார், இப்போ பேசுபொருளா இருக்க போது எது? இப்போ கூட்டணி வியூகமா இல்லை வாக்குறுதிகளா அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட, திமுக என்னதான் நாங்கள் ஒரு கூட்டணி மெகா கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட கூட்டணிக்குள்ள இன்னும் சிக்கல் இருக்கிறதால சொல்ல போறாங்க. ஏன்னா இப்போ தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதான தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பிரச்சனை மீண்டும் மீண்டும் ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்குமா? அந்த செய்தியை உங்களுக்கு வெளியில விட்டா தானே, விடாம தடுத்துட்டா எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க கேட்டா. ஆகவே இங்க தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நான் டெல்டாக்காரர் என்று சொல்லுவார்.
ஆனால் திருவாரூர்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த டெல்டாவுக்கு போகல. மாறாக திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் அந்த ஒவ்வொரு விவசாயிகளையும் போய் பார்த்து அவர்கள் கண்ணீரை துடைத்தார்கள். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டு, இன்னொன்னு இவங்க சொல்றது ஒரு கட்சி ஆட்சி எல்லாம் வந்தாலும் சட்டமன்றம், அந்த எல்லாம் சட்டமன்றத்தில் இயற்றுகிற சட்டம் அதுதானே நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிர்வாகப்படுத்துவாங்க. சார் 5 ஆண்டு காலத்துல திமுக தமிழ்நாடு சட்டமன்றத்துல வெறும் 5 வருஷத்துல 161 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் 31 நாள். அப்ப 12 மாசத்துல ஒரு மாசம் தான் வேலை பார்த்திருக்காங்க சார். மீதி எல்லாம் சட்டமன்றமே கூட்டல சார். இது நல்லாட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள் என்று நினைச்சா நாங்க வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றத்தை கூட்டுவோம், 5 ஆண்டுகளில் 500 நாள் சட்டமன்றத்தை கூட்டுவோம் என்று பொய் சொன்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேணாமா? இல்ல, இப்ப திமுகவை மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட செயல்பாடு அப்படி இருந்தது அப்படிலாம் நீங்க சொன்னாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய நிதி சிக்கல், நிதி சுமை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ கருணை தொகை 10,000 ரூபாய் தருமோன்னு இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா, இப்போ அவங்களோட வியூகங்கள்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? நிதி சிக்கல் மக்களுக்கு தானே இருக்குது, ஆட்சியாளர்களுக்கு இல்லையே. தமிழ்நாடே கடனில் தானே சார் இருக்கு. கடன் இருக்கு சார். 78,000 கோடி ஒரு ஆண்டுக்கு நாம் வட்டி கட்டுறோம். அப்படி கட்டுற வட்டியில 10,65,000 கோடி கடன் வாங்கினது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 5 ஆண்டுல மட்டும் 5,65,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களே. இந்த கடனை யார் தலையில் போய் போடுவார்கள் என்றால் மக்கள் தலையில் போய் போடுவாங்க. விஓஓக்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் இன்னைக்கு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பட்டா மாத்துறதில்ல, சிட்டா கொடுக்கறதில்ல, அங்க எந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் அங்கே உள்ள எல்லா தமிழ்நாட்டிற்கு கூடிய 12,000 வருவாய் கிராமங்களும் தேங்கி நிற்கிறது. ஆனால் இவர்கள் கூட்டணியை பத்தி கொஞ்சி குழாவி திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வாழ்கிறார்கள். அந்த விஓஓக்கள் ஏற்கனவே கேட்டாங்க. தூத்துக்குடியில லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொல்லப்பட்டார், விஓஓ ஆபீஸ்ல வெட்டி கொல்லப்பட்டார். விஓஓக்கெல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு துப்பாக்கி வேணும்னு கேட்டாங்க. இப்ப துப்பாக்கி தர முடியாதுன்னு சொன்னதுனால, ஐயா எங்களுக்கு 15,700 ரூபாய் அடிப்படை சம்பளம் பேசிக் பேயாவது குடுசாமின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு இந்த நிலைமையில் இருக்கிறதுனால திமுக ஆட்சி அப்புறப்படுத்தி விட்டு நல்லாட்சி தரக்கூடிய அம்மா ஆட்சி விரைவில் மலர் என்றும் தான் நடுநிலையாளர்கள் விரும்புகிறார். ஓகே, நன்றி சார்.